ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த அமைதி சக்தி, இந்த அமைதியோட சக்தியை நம்ம அதிகரிக்கணும். ஸோ அதை பற்றி பாப் தாதா என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதோட சீரீஸ் புதுசாக நம்ம ஆரம்பித்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாப் தாதா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது உங்களோட உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக காரியங்களை செயல்படுத்துங்க. ஏன்னா இப்போது உள்ள காலம், அதாவது அந்த காலத்தில் ஆரம்பத்தில் கூட நிறைய பேருக்கு நிறைய விதமான காட்சிகள்லாம் கிடச்சிது. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சு அவங்களுக்கு காட்சிகள் தெரிஞ்சுது. அதாவது அந்த ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, அதாவது ஒரு கிரீடம் மாதிரி அவங்களுக்கு நிறைய நிறைய காட்சிகள் கிடச்சிருக்கு. அந்த காட்சிகளெல்லாம் அதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். அதாவது அதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்காக ஒரு சாம்பிளாக உங்களுக்கு சில காட்சிகள்லாம் கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் இப்போ உண்மையாக நடைமுறையில் வரப்போகுது. கடைசி நேரம், இந்த நேரத்தில் அந்த காட்சிகள்லாம் என்னென்னலாம் காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அது உண்மையாக இப்போ நடக்க போகுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட், அதாவது வெற்றி, அந்த வெற்றிக்கான டைம் இப்போது உண்மையாக நடக்க போகுது. அது என்னென்னா எண்ணங்களின் வெற்றி. இப்போது முதல்லலாம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வழி சொல்கிறீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? வார்த்தைகள் மூலமாக சொல்லுவீங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த முழு வியாபாரமும் எப்படி நடக்க போகுதுன்னா எண்ணங்கள் மூலமாகவே நடக்கப்படும். அதற்கு தான் அமைதியோட சக்தி தேவைப்படுது. இப்போது சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில கைடன்ஸ் வழிகள் கிடைக்கும். பூமிக்கடியிலிருந்து கூட அவங்களுக்கு ஒரு சில வழிகள் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் அவங்களுக்கு எப்படி சில வழிகள்லாம் கிடைக்குதோ, இப்போது பூமியில் இருந்துன்னா அந்த ஒயர் கனெக்ஷன் மூலிமாவும் கிடைக்குது. நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ உள்ள டெக்னாலஜியில். அப்போது அதே மாதிரி நீங்கள் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் இந்த எண்ணங்கள் மூலமாகவே எல்லா விஷயத்தையும் எல்லா செயல்களையும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அது சயின்ஸு. ஆனால் அது அந்த சயின்ஸ் கூட எதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து அவங்க அப்படியே ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க. அது எதுனா சைலன்ஸோட சக்தியை வச்சு தான் அவங்க எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா கூட அவங்க ஒரு அமைதியில் இருந்து, இல்லை ரொம்ப பூமிக்கு அடியில் போய் அதுக்கு ஒரு யாருமே இல்லாத இடத்துல அமைதியாக இருந்து தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே அமைதி சக்தி தேவைப்படுது. இப்போது அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் இப்போது கண்ணு முன்னாடி அவங்களுக்கும் முதல்ல தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவங்க முதல்ல ஜஸ்ட் எண்ணங்களால் தானே நினச்சிருப்பாங்க. ஆனால் அது உண்மையாக இப்போ நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் போன கல்பத்திலையும் இதை செஞ்சுருக்கீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. எண்ணங்கள் மூலமாகவே நிறைய காரியங்களை நடத்தி முடிச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் இனிமேல் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயமே இருக்காது. போக 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 நீங்கள் எண்ணங்கள் மூலிமாவே எல்லாமே நடத்த முடியும்.
வார்த்தைகள் மூலமாக எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களோ அதே மாதிரி அனைத்து காரியங்களும் எண்ணங்கள் மூலமாகவே நடைபெறும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக் 5 vices a bed for your rest. அதாவது 5 விகாரங்களை உங்களோட படுக்கையாக நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு படுக்கையாக மாற்றுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து விஞ்ஞானிகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த சயின்ஸோட அந்த பேசிக் நாலேஜை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் மூலிமா அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குது. ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, ரொம்ப ஒரு துக்கத்தில் இருக்காங்க, யாராக இருந்தாலும் அவங்க இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அவங்க வந்து ஒரு ஓய்வுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன தான் கவலையாக இருந்தாலும், என்ன தான் வலிகள் இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்கல்ல. அப்போ அதே மாதிரி தான் என்ன தான் வந்து விஷயம் நடக்கட்டுமே வெளியில், எவ்வளோ மோசமான ஒரு வாயுமண்டலமாகவே இருக்கட்டுமே, ஆனால் அமைதியோட சக்தி அதன் மூலம் நீங்கள் எல்லா வீணான விஷயங்களையும் அழிக்க முடியும், முடிக்க முடியும். நீங்கள் அந்த நிலையில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்க முடியும் அமைதியோட சக்தியால். ஏன்னா அமைதி சக்தி இருந்தால் தான் உங்களோட மனசு, புத்தி, சமஸ்காரம் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கே வரும். நீங்கள் அப்போது வந்து ஒரு அதாவது வெளியில் என்ன தான் நடந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ரெஸ்ட், ஒரு ஒரு ஓய்வை வந்து நீங்கள் அனுபவம் பண்ண முடியும் சதா. அதாவது ஒரு அமைதியோட பெட்டில் நீங்கள் படுத்திருக்கிற மாதிரி, ஒரு சுகத்தோட அந்த ஓய்வில் நீங்கள் இருக்கிற மாதிரி அனுபவம் செய்ய முடியும். இதை பற்றி இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு நினைவாக கூட வந்து இருக்குது. அதாவது சுற்றி வந்து ஒரு ரொம்ப அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு மோசமான ஒரு அந்த சூறாவளி நிறைந்த இடம், அது வந்து கடலில் வந்து இருக்குது. ஆனாலும் அவ்வளோ மோசமான ஒரு கடலாக இருந்தாலுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த 5 தலை பாம்பையும் தன்னோட படுக்கையாக படுத்து அது மேலே வந்து ஓய்வாக ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதாவது என்னென்னா மோசமான சூழ்நிலைகள், ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், துக்கமான ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த பாம்பு வந்து என்ன தான் வந்து கடிச்சிக்கிட்டே இருந்தாலும் சுற்றி, என்ன தான் துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும், ஆனாலும் உள்ளுக்குள்ளே அமைதியை, அந்த ஓய்வை வந்து அனுபவம் செய்ய முடியும். அதாவது மோசமான ஒரு சூழல், அந்த சூழல் வந்து ஒரு கடிக்கக்கூடிய ஒரு சூழலாகவே இருந்தாலும், அது உங்களை அசைக்கக்கூடியதாகவே இருந்தாலும், விஷம் நிறைந்ததாகவே இருந்தாலும், உங்களை வந்து அப்படியே மயக்கம் அடைய வைக்கிற மாதிரி ஒரு விஷயமாகவே இருந்தாலும், அது அந்த மாதிரி சூழல்லையும் நீங்கள் ஒரு அமைதியோட அந்த பெட்டில் படுத்துட்ருக்கிற மாதிரி, அந்த சுகத்தோட பெட்டில் படுத்துட்ருக்கிற மாதிரி நீங்கள் அனுபவம் செய்ய முடியும். எப்போன்னா இந்த அமைதியோட சக்திகளை உங்களுக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கும் போது, அந்த ஆத்மாவாகிய நீங்கள் வந்து அந்த அமைதியில் நீங்கள் இருக்கணும். அதனால் பாபா கேட்குறாங்க, உங்களுக்கு அதோட அனுபவம் இருக்கா? அது நடைமுறையில் இப்போ நீங்கள் வந்து அனுபவம் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட நினைவார்த்தம் தான் அது. உங்களோட நினைவு இப்போ நீங்கள் இந்த கல்பத்தில் பண்ணதோட நினைவாக தான் அந்த மாதிரி பார்க்கடலில் விஷ்ணு வந்து படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. அது இப்போ நீங்கள் நேரடியாக அனுபவம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதாவது இப்போது ரொம்ப ஓய்வாக இருக்கிறது அப்படின்னா வந்து சூழல் எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது, அப்போ வந்து குளிர்ச்சி தன்மையை அனுபவம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது.
அதாவது அது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனா வந்து ரொம்ப ஓய்வா, ரொம்ப ரிலாக்ஸ்டா எப்போன்னா, சுத்தி சூழல்கள் எவ்வளோதான் மோசமா இருந்தாலும், விஷம் நிறைந்ததாவே இருந்தாலும், அதாவது 5 விகாரங்களும் தலை தூக்கி ஆடுனாலும், அப்பயும் உள்ளுக்குள்ள வந்து அந்த ஓய்வ, அந்த சுகத்த அனுபவம் செய்றது தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதாவது இதுதான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, விகாரங்களை வெற்றி அடைவது. இப்ப நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா, எல்லா கல்பத்திலயும் வெற்றி அடைவீங்க. அந்த டைம்ல வந்து நீங்க அந்த ஞானத்தோட சிந்தனை செய்வது. அந்த அந்த மாதிரி ஒரு சூழல்லையும் அந்த விச்சார் சாகர் அந்த ஞான கடைதல். நம்ம யாரு? நம்ம இப்போ அடுத்து எங்க போக போறோம்? அப்படி நம்ம யார் கூட இருக்கோம்? அதாவது சிவபாபாவ மீட் பண்ணிகிட்ருக்கோம். கடவுளையே நேரடியா மீட் பண்ணிகிட்ருக்கோன்னு இந்த சிந்தனையிலேயே இருந்து அந்த சூழல்கள வந்து வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சு நீங்க ஓய்வ வந்து அனுபவம் செய்யணும். அந்த அமைதி சக்திய. ஏன்னா அமைதி சக்திய அனுபவம் செய்யக்கூடிய நேரம் இப்போ வந்துருச்சு. நீங்க வந்து அமைதியில நிலைத்து இருக்கணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க நமக்காக. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு அமைதி சக்தி அதை இப்போ மீண்டும் எங்களுக்குள்ள நிரப்புவதற்காக ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.